ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7FF ஆன மை 7 ஸ்டெப் பிரதர்ஸ் அதோட போனஸ் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபுல் எபிசோட் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஸோ நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் உங்கள் ரூமில் ஏதோ ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது யாரோ உங்களை பின்னாடிலேருந்து வந்து டைட்டாக ஹக் பண்ண நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறீங்க. ஜிமின், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியும், உன்னோட ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, அவ்வளோ முன்னேறிட்டிங்களா வயன்? பின்ன ஒரு கம்பெனிக்கே சிஇஓவாக இருக்கேன், இவ்வளோ கூடமா ஷார்ப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அவங்களை இன்னுமே ஹக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள், சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு இன்னும் 1 ஹவரில் ஃப்ளைட் இருக்குது, தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்னை பார்த்து கேட்குறீங்க. அவர், தெரியும்டி என் க்யூட் பொண்டாட்டி, நான் போகிறேன், பட் உன்னை நான் மிஸ் பண்ணுவேனே, அதனால தான் போகிறதுக்கு முன்னாடி உன்னை கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா போகிறது 2 நாள் தான் பிஸ்னஸ் ட்ரிப், அதுக்குள்ளே என்னை மிஸ் பண்ணிடுவீங்களா? ஆமாம் வயன், உன்னை மிஸ் பண்ணாமல் நான் எப்படி இருப்பேன் சொல்ல? உன்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட என்னால் தள்ளி இருக்க முடியாது. 2 டேஸ் உன்னை விட்டு ஏதோ ஒரு கண்ட்ரியில் எங்கேயோ ஒரு பிளேஸில் இருக்க போகிறேன். அங்கே சிக்னல் கிடைக்குமோ கிடைக்காதோ உன்கிட்ட பேசுகிறதுக்கு, அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? இப்போ பார்த்துட்டிங்கல்ல, போங்க. சுகா உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. டைம் வேறு ஆச்சு, நைட்டில் நீங்கள் ஒருத்தங்களாக போக முடியாது. அதனால் சுகா கிட்டே சொல்லியிருக்கேன், சுகா ஒன்றை போய் ஏர்போர்ட்டில் விட்டு வருவார், போ சீக்கிரம் போ அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்னை பார்த்து சொல்கிறீங்க. ஆனால் அவர், வயன், என்ன ஜிமின், என்ன வயன், நான் உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பேசிகிட்ருக்கேன், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? புரியுது, அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீ கிளம்பு, இல்லைனா ஃப்ளைட் லேட் ஆகிடும், அப்புறம் நீ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். வயன், அப்படியெல்லாம் சொல்லாத வயன், நான் 2 நாள் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க போகிறேன், கொஞ்சம் ஏதாச்சும் கொடுக்கலாம்ல? என்ன கொடுக்கணுமா? ஓ, இதோ இங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, வேணா நீ ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்க. அப்போ ஜிமின் உங்களை லைட்டாக முறைக்கிறாரு. என்ன ஜிமின் முறைக்கிற? பின்ன என்ன, நான் இதை பற்றி பேசிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? நீ இதை பற்றி பேசிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்க வாய்ப்பே இல்லை. மரியாதை இந்த ரூம் விட்டு கிளம்பிடு ஜிமின், சுகா பாவம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. உனக்கு எப்போ பார்த்தாலும் சுகாவை பற்றி தான் கவலை இல்லை, என்னை பற்றி உனக்கு கவலையே இல்லை. ஜிமின், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், அவர் பாவம் உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காருல, நீ கொஞ்சமாச்சும் அவரை பற்றி யோசிக்கிறியா? அதை விட்டுட்டு இங்கே டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்க. கரெக்ட் டைமுக்கு போகணும், அந்த பிஸ்னஸ் ட்ரிப் எவ்வளோ முக்கியம் தெரியும்ல ஜிமின், கொஞ்சம் போறியா அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்னை விட்டு விலகி போக பார்க்குறீங்க. பட் ஜிமின் உங்களை விடாமல் அப்படியே இழுக்க, நீங்கள் அப்படியே போய் அவர் மேலே தான் மோதுறீங்க. அந்த டைமில் கரெக்டாக உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு ஜிமின். உங்களால் இப்போ நகர கூட முடியல. ஜிமின், விடு ஜிமின், யாராச்சும் வந்துட போகிறாங்க. யார் வந்தா என்ன? டேயாங்கை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, டேயாங்கோட டே தான் இன்றைக்கி. நீ இப்படி என்கிட்ட பண்ணிகிட்ருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது. அவன் கிடக்குறான், நான் கேட்டதை மட்டும் கொடு. சரி ஓகே, இப்போ என்ன வேணும் உனக்கு? நீ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, நானே எடுத்துப்பேன், பட் நீ அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும் போதும். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க. அப்போ ஜிமின் உங்கள் லிப்ஸே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே கிட்ட வர, ஜிமின் வேணாம் சொன்னால் கேளு அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ண நீங்களும் அவரை தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் விடாமல் அவங்கள அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் அப்படியே அவர் லிப்ஸை கடிச்சு விட்டீங்க. அவர், வயன் என்னடி பண்ணிட்ட, இங்கே பாரு அப்படின்ட்டு அவர் லிப்ஸை காமிக்க லைட்டாக ரத்தம் வருது. ஓ சாரி ஜிமின், நான் வேணும்னு பண்ணல, நான் சொல்கிற பற்றி கேட்க மாட்டேறல, உன்னை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் அப்படி பண்ணிட்டேன். இப்போ பாரு, நீ எனக்கு பண்ணதை நான் உனக்கு பண்ணுறேன் ஜிமின் அப்படி நீங்கள் சொல்ல. அதுக்குலாட்டி வந்து ஜிமின் அவங்க லிப்ஸை கடிக்க. அப்படி தான் 2 பேரும் மாறி மாறி லிப்ஸை கடிச்சு விளாண்டுட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு யாரோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு யாரும் இல்லை, டேயாங் தான். பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, என்ன இன்னைக்கு நம்மளோட டே தானே, ஆனால் உள்ள நான் கண்ட காட்சி அப்படின்ட்டு அவங்க மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ நீங்கள் பெட்டில் உட்காந்து ஏதோ ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அங்கே தான் கையில் இன்னும் கொஞ்சம் ஃபைல்ஸ் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு.
இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வேற ஏதோ இல்லை பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே டேயாங் உள்ளே வராரு. அப்போது உங்களுக்கு பதட்டமாக இருக்குது ஜிம்முனுக்கும். ஐயோ இவன் வேற கரெக்ட் டைமுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு தான் மனசில் ஓடிட்டுருக்கு. அப்போ டேயாங், ஜிமின் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சுகா உனக்காண்டி கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீ போகணும்ல, உனக்கு இன்னும் 1 ஹவரில் ஃப்ளைட் தானே? ஆமாம் ஃப்ளைட் தான். பட் இந்த சில ஃபைல்ஸை வாங்கிக்கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவளோட சைன் தேவையில்ல, அவள் தானே நம்ம கம்பெனியோட சிஇஓ. அதனால தான் இந்த சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு டேயாங் அப்படியே கிட்ட வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நிமிந்து கூட டேயாங்க பார்க்கல, கீழே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், சரி ஓகே டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வாட்சை பார்த்துட்டு நான் கிளம்புறேன், இந்த ஃபைல்லலாம் நீயே பார்த்து வாங்கிக்கிட்ட சைன் வாங்கிடு அப்படின்ட்டு ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே டேயாங் கையில் கொடுத்துட்டு ஜிமின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க அடப்பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன மாட்டி விட்டு போகிறல்ல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. அவர் பாய் வயன் பாய் டேயாங் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இங்கிட்ட டேயாங் அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து உங்களையே குறுன்னு பார்த்துட்ருக்க. நீங்கள் என்ன டேயாங் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அது இருக்கட்டும், நீ ஏன் தலைகீழாக ஃபைலை வச்சு படிச்சுட்ருக்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு உங்கள் ஃபைலை பார்த்து டேயாங் கேட்குறாரு. அப்போ நீங்கள் அடிச்சு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் அதுவா சும்மா தான் ஃபைலை உள்ட்டா வச்சு என்னால் படிக்க முடியுதா, ஃபோக்கஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சமாளிக்க. அப்போ டேயாங்க்கு அப்படமாக தெரியுது. அதனால அவர் அப்படியே அந்த ஃபைலை வாங்கி க்ளோஸ் பண்ணி சைடில் வச்சுட்டு உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் ஐயோ இப்படி மாட்டி விட்டு அந்த ஜிம்மின் போயிட்டானே அப்படின்ட்டு தான் நீங்கள் அப்படியே டேயாங்க பார்க்குறீங்க ஒரு மாதிரி. வயன் என்ன டேயாங்? அப்போ டேயாங் அப்படியே அவங்க கிட்ட வர நீங்கள் அப்படியே பெட்டில் தானே உட்காந்துருப்பீங்க, லைட்டாக பின்னாடி பெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அவரும் அவங்க மேலே வந்துட்டுருக்க. இப்போ எதுக்கு நீ பின்னாடி போகிற? இல்லை டேயாங் உண்மையை சொல்லு, நீயும் ஜிமினை என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? ஜிமின் சும்மா அந்த ஃபைலில் சைன் வாங்கிறதுக்காண்டி தான் வந்தார், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து அவங்களை கிஸ் பண்ண வர. டேயாங் என்ன பண்ணுற நீ அப்படின்ட்டு டேயாங்க தடுத்து கேட்குறீங்க. என்ன வயன், இன்றைக்கி என்னோட டே தானே, அப்போது நம்ம ஆரம்பிக்கலாம்ல. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கிஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வர்ற. அப்போ நீங்கள் டேயாங் என்ன? இல்லை கொஞ்சம் பொறுமையா ப்ளீஸ். ஏன் என்னாச்சு? அது அந்த ஜிமின் இருக்கான்ல, நான் வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் அவன் என்னோடய லிப்ஸை இங்கே பாரு எப்படி கடிச்சு வச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் காமிக்கிறீங்க. ஓ அப்போனா இதுதான் நடந்திருக்கு அப்படி தானே? இரு அவனுக்கு இருக்குது, போகிறதுக்கு முன்னாடி 2 வச்சு அனுப்புகிறேன் அவனுக்கு அப்படின்ட்டு டேயாங் கோவத்தில் எழுந்திரிச்சு போக. அப்போ நீங்கள் தான் அப்படியே டேயாங் கையை பிடிச்சி டேயாங் விடு டேயாங், அவன் தான் கிளம்ப போகிறான்ல, இப்போ எதுக்கு விடு. அப்போனா நீ என்கிட்ட நடிச்சிருக்க அப்படி தானே? நான் கூட என் கண்ணு தான் ஏதோ பொய் சொல்லுது போலன்னு நினச்சேன், பட் அதுதான் நடந்திருக்கு. என்னை 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தலான்னு பார்த்துருக்கீங்க. இல்லை டேயாங் இப்போ எனக்கு தெரியாது, எனக்கும் வேணும். உனக்கு என்ன வேணும்? இந்தோ இதுதான் வேணும் அப்படின்ட்டு அவங்க லிப்ஸில் லைட்டாக பிளட் லீக் ஆகுதா, அதை அப்படியே எடுத்து அவர் லிப்ஸில் வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு இதுதான் எனக்கும் வேணும், டேஸ்ட்டாக தான் இருக்கும் போலையே, ஜிமின் டேஸ்ட் பண்ணதை நானும் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வர. நீங்கள் டேயாங் ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க கூட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இங்கிட்டு ஜிமின் அவரோட சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக ரெடியாக இருக்கார். அப்படியே திரும்பி அவங்க ரூமை தான் பார்க்குறாரு. முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேயாங் வந்துட்டானே அப்படின்ட்டு ஃபீலிங்காக பார்த்துட்ருக்காரு. அப்போ சுகா, என்னடா அங்கேயே பார்த்துட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, கிளம்பலாமா? கிளம்பலாம் அப்படின்ட்டு சுகாவுக்கு நல்லா தெரியும் ஜிமின் என்ன பண்ணியிருப்பாருன்னு, அதனால ஒரு மாதிரி சொல்ல. உனக்கு தெரியும் தானே? எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரில, டைம் ஆச்சு, நீ வந்து ஃபஸ்ட்டு காரில் உட்காரியா அப்படின்ட்டு சுகா எதுவுமே சொல்லாமல் போய் காரில் உட்கார. ஜிம்முனும் போய் வயனை பிரிஞ்சு 2 நாள் இருக்க போகிறேன், ரொம்ப போர் அடிக்க போகுது அப்படின்ட்டு ஃபீலிங்கில் தான் போகிறாரு அப்படியே. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் டேயாங் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் தான் தூங்காமல் அவங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போது
டியாங் அப்படியே வந்து அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண. அப்போ நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ டியாங் அங்கே தான் உங்களை பார்த்து சிரிக்க. குட் மார்னிங் வயன். குட் மார்னிங். டைம் என்ன? 9 ஆகுது. ஏன்னா 9 அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண் முழிச்சு எழுந்திருக்கிறீங்க. டியாங் நீ என்னை எழுப்ப மாட்டியா? மற்றவங்களாம் கூட என்னை கரெக்ட் டைமுக்கு எழுப்பிடுவாங்க, நீ ஏன் என்னை எழுப்பவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏய் என்ன, என் கூட இருக்கும்போது என்னை பற்றி மட்டும் பேசு, மற்றவங்க பற்றியெல்லாம் பேசாத வயன். நீ ரொம்ப டயர்டாக இருந்த, அதனால தான் தூங்கிட்டு பேன்னு நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். போட்டையாங் அப்படின்ட்டு நீங்கள் அவரை தள்ளி விட்டு போகிறீங்க. பட் யாங் விடாமல் உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம் வயன், இன்னும் நான் 1 வீக் வெயிட் பண்ணும் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்ல. நீங்கள் அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வரீங்க. யாங் இன்னும் பெட்டில் தான் அப்படியே படுத்துட்ருக்காரு. ஏய் என்ன நீ ஏதாச்சும் எடுத்து போட்டுக்க வேண்டியதானே, இப்படியே படுத்துட்ருக்க? நீ தானே, நீ பார்த்தா பார்த்துக்கோ, எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. சா நீ திருந்தவே மாட்டேட்டியாங் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாரு, கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் வா, இல்லைன்னு வச்சுக்கோ நான் மிஸ்டர் லீ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டேன். பண்ணிக்கோ வயன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டார். நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டே தான் அப்படியே கீழே வரீங்க. அப்போது கரெக்டாக உங்களுக்காண்டி ஆரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆரம் என்ன நீங்கள் போகலையா? போகணும், நீ வந்தால் தானே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும், வா 2 பேரும் ஒன்றா போகலாம். இல்லை டியாங் தானே, அவன் வந்துடுவான், அவன் வரதுக்கு கன்ஃபார்ம் லேட் ஆகும், நீ வா நம்ம ஃபஸ்ட்டு போய் மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஆரம் அப்படின்ட்டு 2 பேரும் தான் பிஸ்னஸ் டீலை பற்றி பேசிகிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ் போனோன்னா ஆரம் தான் அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கொடுக்குறாரு. நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகுறீங்க, அப்படியே ஆரமாக அட்மையர் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஆரமாக சைட் அடித்து தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம் இல்லையா, அதனால தான். ஸோ அப்போது என்ன வயன் இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு பக்கத்தில் ஜின் உட்காந்து தான் கேட்டுட்ருக்காரு. ஓ ஜின், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன், நீ தானே கண்டுக்க கூட இல்லை. ஐயோ ஜின் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல அப்படின்ட்டு அவரும் சொல்ல. சாரி ஜின். ஓகே இட்ஸ் ஓகே, வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் நான் இருக்கும்போது நீ அவனை சைட் அடிக்கிற, அது கொஞ்சம் தப்பு தான். பட் இவன் பரவாயில்ல, நான் உன்னை பெரிய மனுஷத்தனமாக மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்ல. நீங்கள் சிரிக்கிறீங்க அவர் பேசுறதெல்லாம் பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ப்ரெசன்டேஷனெல்லாம் முடிய, ஜின் இந்த ஃபைல்ஸ்லாம் பத்திரம் போய் லாக்கரில் வச்சுருங்க அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்க. சரி ஓகே வயன், உனக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா, நம்ம இன்றைக்கி போகணும், ஞாபகம் இருக்குல்ல? ஜின் நான் வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஜின்னும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்காண்டி போயிட்டாரு. அப்போ ஆரம் தான் எல்லா ப்ரெசன்டேஷனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, நீங்களும் ஆரமையும் தவிர. ஆரமை பார்த்து ஆரம் நீங்கள் இன்றைக்கி சூப்பராக பண்ணிட்டீங்க தெரியுமா, நிஜமாவே உங்களை அட்மையர் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். இதில் என்ன இருக்குது வயன், எப்போதுமே நான் இப்படி தானே. அதனால தான் என்னமோ உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன? ஒன்றும் இல்லை ஆரம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போக. ஓகே வேன், நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போன்னு தெரில, பட் கன்ஃபார்ம் இந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அது எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபேஸ்லலாம் கொஞ்சம் பாசிட்டிவான ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே நம்ம நினச்சதை நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசிகிட்டு இருக்க. அப்போ நீங்கள் அவர் கண்ணத்தை பிடிச்சி, ஆரம் கொஞ்சம் பொறுமை, நீங்கள் ரொம்பவே ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படலாம், நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் உங்கள் மேலே போட்டுக்காதீங்க ஆரம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவரும் அப்போ உங்களை அமைதியாக பார்த்துட்டு, நீ மட்டும்தான் வயன் என்னை புரிஞ்சிட்ருக்க அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி அவர் டைரெக்டாகவே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆக நீங்களும் ஒரு மாதிரி வைக்கப்பட்டே அந்த ரூமை விட்டு வெளில வரீங்க. அப்போ கரெக்டாக ஜின் வர. என்ன வயன் உன் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு? என்ன எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பதற. அப்போது ஜின் அப்படியே உள்ள ஆரம் உட்காந்து ஒரு மாதிரி வைக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஆரம்பியும் உங்களையும் பார்த்துட்டு அவருக்கு நல்லாவே புரியுது. நடக்கட்டும், ஆனால் என்னை பார்த்து கொஞ்சம் பாவப்பட்டனா நல்லா தானே இருக்கும் வயன் அப்படின்ட்டு அவர் கேட்க. நீங்கள் இன்னுமே ப்ளஷ் ஆகுறீங்க.
சரி ஓகே ஓகே வாசிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி அவர் எழுதிட்டு போக, அப்போது நீங்களும் சின்ன ஒன்றா போகிறீங்க. அங்கே தான் ஜே ஹோப் உட்காந்து ஏதோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் 2 பேரும் போகிறத ஜே ஹோப் பார்த்துட்டு, அதுவும் உங்களை பார்த்து அவர் பிரைட்டாக ஸ்மைல் பண்ண, நீங்களுமே அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போது நீங்களும் ஜின்னும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட, அப்போது ஜே ஹோப் பக்கத்தில் இருக்க ஒருத்தன், என்ன சார் இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல், என்னாச்சு? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேலையை பார்க்குறியா அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வேலையை பார்க்குறாரு. ஏன்னா இன்றைக்கி அவரோட டே தான், அதனால தான் அவர் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். உங்கள் கூட இன்றைக்கி நைட் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும் டைமை அப்படின்ட்டு. ஸோ இங்கிட்டு நீங்களும் ஜின்னும் தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே உள்ளே வந்து ஒரு ரூம்குள்ளே தான் போகிறீங்க. அங்கே தான் மிஸ்டர் லீ, பிடிஎஸ் மெம்பர்ஸோட அப்பா, அங்கே தான் அட்மிட் ஆகிருக்காரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதனால தான் கொஞ்ச நாளாக அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பார். ஸோ நீங்கள் தான் டெய்லியுமே வந்து மிஸ்டர் லீயை உங்களோட சொந்த அப்பா மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க. அதே மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸில் டெய்லியுமே ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா எல்லோரும் வர முடியாதுல்ல, ஆஃபீஸை பார்த்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் சின்ன கூட்டு வந்திருக்கீங்க. ஸோ மிஸ்டர் லீ உங்களை பார்த்தோன்னுமே சிரிச்சிட்டு, வந்துட்டியாம்மா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி, நீ என்னோடய பொண்ணாக இருக்க வேண்டியவ, ஆனால் இப்போது என்னோடய மருமகளாக இருக்க, அதுவுமே நல்ல விஷயந்தான். என் பசங்களை எல்லாருமே நீ பத்திரமா பார்த்துக்கிற, நீ நிஜமாகவே எங்களுக்கு கிடைக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் என்ன தான் என்னோடய சொந்த அப்பாவாக இல்லைனாலும் நான் உங்களை அப்பாவை தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கும் மிஸ்டர் லீக்குமே நல்லாவே பாண்ட் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த லைஃப் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே மிஸ்டர் லீ தானே. ஸோ இப்போ உங்கள் மைண்டில் எல்லாமே ஓடுது. நீங்கள் புள்ளி செய்யப்பட்டது, அப்போ மிஸ்டர் லீ வந்து உங்களை காப்பாற்றினது, அதுக்கப்புறம் உங்களை பொண்ணாக தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு மிஸ்டர் லீ உங்களுக்கு டைம் கொடுத்தது, உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது, பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் அவங்களோட லவ்வை டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது, அதுக்கப்புறம் மிஸ்டர் லீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணது அப்படின்ட்டு எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடுது. அதெல்லாம் நினச்சி பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக, இருங்க நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே, ஜின் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரூம் விட்டு வெளில வரீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி ஆகிடுச்சு, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து டாக்டர்கிட்டையும் எப்படி இருக்காரு அப்படின்ட்டுலாம் கேட்குறீங்க. டாக்டரும் இப்போது நல்லா தான் இருக்கார், ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்ல, உங்களுக்குமே அதை கேட்டு ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வெளில நின்று மிஸ்டர் லீயும் ஜின்னியும் பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அதோட மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரையுமே நினச்சி பார்த்து, இந்த லைஃப் நிஜமாகவே எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், 7 பேரும் என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க, இவங்க எல்லோரும் எனக்கு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது என்ன வயன், எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தாங்க சுகா தான் நின்றுட்டுருக்காரு. சுகா நீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை அப்பாவை பார்க்க வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். நீயும் இங்கே தான் இருக்கியா? ஆமாம் சுகா, நானும் சின்ன கூட்டிகிட்டு தான் வந்தேன். ஓகே வயன், இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ணுறேன்னு நான் கேட்க விரும்பலை, ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ எங்கள் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம், நாங்கள் ஒன்று டிசப்பாயிண்ட் பண்ணல தானே வயன் அப்படின்ட்டு சுகா கேட்க, அப்போ நீங்கள் கண்டிப்பாக இல்லை சுகா, கண்டிப்பாக இல்லை, நான் உங்கள் கூட இருக்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்ட்டு நீங்களும் சுகா கிட்ட எல்லாமே ஓப்பனாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் சுகாவும், ஓகே வயன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என்னை கூப்பிட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல, அப்போ சுகாவும் அப்படியே உள்ளே வந்து அவரோட அப்பாவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களும் ஜின்னு தான் மறுபடியும் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆனால் ஜின், வயன் இன்றைக்கி ஏன் நம்ம ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேட்க, ஜின் ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? ஆஃபீஸில் வேலை எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வயன், அதுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் வேலையாக பார்த்துட்ருப்பியா அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல கேட்காம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அது அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லை, பட் அந்த ரெஸ்டாரண்ட் ஜின்னுக்கு ஃபேவரட், உங்களுக்குமே ஃபேவரட், அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஜின் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்களா?
வா வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போக நீங்களும் ஜின்னும் நல்லா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜின்னுக்குமே சாப்பாடுனா பிடிக்கும், உங்களுக்குனா ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் தான் பெரிய ஃபுட்டியாச்சே, அது ஜின்னுக்கு தெரியும். அதனால தான் எப்போவுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தீங்கன்னா உங்களை இங்கே கூப்பிட்டு வந்துடுவார். நீங்கள் எப்போவுமே ஆஃபீஸில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, ரொம்ப ஒர்க் எடுத்து உங்கள் மேலே போட்டுட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அது ஜின்னுக்கு தெரியும். ஸோ அதனால தான் உங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்காண்டி அவர் இந்த மாதிரி எங்கேயாச்சும் கூப்பிட்டு வந்துடுவார், யாருக்குமே தெரியாமல். நீங்கள் திட்டுவீங்க, இருந்தாலும் ஜின் கேட்க மாட்டார். இந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்கும் தான், ஏன்னா ஒரு நாளாச்சும் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருப்பீங்கல்ல, அதனால. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட சன்செட் ஆக போகுது. அந்த டைமில் நீங்களும் ஜின்னும் தான் பீச் சைடில் உட்காந்துட்டு அப்படியே சன்செட் ஆகிறத 2 பேருமே பார்த்து ரசிக்கிறீங்க. நீங்கள் அங்கே பார்த்து ரசிக்க ஜின் உங்களை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே சன்செட் ஆகி முடிய அப்போ ஜின் எந்திரிச்சிட்டு உங்ககிட்ட கையை நீட்டி, வயன் இப்போ வீட்டுக்கு போகலாமா? ஆமாம் ஜின், டைம் ஆச்சு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஜின் கையை பிடிச்சி எந்திரிக்கிறீங்க. ஜின்னு உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. என்னாச்சு ஜின், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை வயன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையை பிடிச்சி அவர் அப்படியே ஓடி போக நீங்களும் ஒரு பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி தான் 2 பேரும் ஹாப்பியாக உங்களோட டேயை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வரீங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ நீங்கள் தான் உங்கள் ரூமில் குளிச்சுட்டு அப்படியே தலையை தோட்டிட்டு ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜேஹப்காண்டி. ஸோ அப்போது திடீர்னு லைட் ஆஃப் ஆக டோர் வேறு லாக் ஆகுதா, நீங்கள் கூட ஜேஹப் தான் வந்துட்டார் போல் அப்படின்ட்டு, என்ன ஜேஹோப் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்களா, எதுக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணீங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜேஹோப் அந்த இருட்டில் எங்கே இருக்காருன்னு கூட தெரில, அதனால நீங்கள் ஜேஹோப் லைட் ஆன் பண்ணுங்க, அப்புறம் நான் எங்கேயாச்சும் விழுந்துட போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ உங்களை யாரோ ஹக் பண்ண, நீங்கள் இது இது ஜேஹோப்லே ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா ஜேஹோப் வரல, ஜேகே தான் வந்திருக்காரு. ஜேகே நீங்கள் என்ன பண்ணுற, நீ வெளில போ, இன்றைக்கி ஜேஹோப் தான். தெரியும் ஜேஹோப் தான் அப்படின்ட்டு இப்போ தான் அவரோட ஃபேஸை அந்த நிலா வெளிச்சத்தில் காமிக்கிறாரு. ஜேகே நீ பண்ணுறது தப்பு, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுற, கிளம்பு, தேவையில்லாமல் எதுக்கு ஜேஹோப்பை கோவப்படுத்துகிற, கிளம்பு ஃபஸ்ட்டு. இல்லை முடியாது. என்ன, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே கிட்ட கொஷன் மேலே கொஷன் கேட்க, விட்டா இவ பேசிகிட்டே இருப்பா அப்படின்ட்டு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட உங்களை பேச விடக்கூடாதுன்னு அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் அவரை தடுக்கிறீங்க. கொஞ்சம் கேப் ஜேகே விட்டா நீங்கள் அந்த நேரத்துலையும் இது தப்பு, பாவம் ஜேஹோப், நீ வெளில போ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க. இங்கே பாரு ஜேஹோப் இன்னைக்கு வரமாட்டான். என்ன வரமாட்டாரா, ஏன் வரமாட்டாரு, நீ என்ன பண்ண அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டியா, அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்க, வயன் இப்போ இது ரொம்ப முக்கியமா, எனக்கு டைம் இல்லை, என்னால் கண்ட்ரோலும் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே பெட்டு மேலே தள்ள, நீங்கள் வேணாம், நான் உன்னெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோ ஜேகே, வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேலே அப்படியே குதிக்க. ஸோ அப்படியே தான் அந்த நைட் நீங்களும் ஜேகேவும் தான் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஜேஹோப்புக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக நீங்கள் அப்படியே கண் முழிக்கிறீங்க. ஜேகே தான் உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. அதுவும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு, அவங்களால லைட்டாக கூட அசைய முடியல. அப்போ நீங்கள் ஜேகே இந்திரா இந்திரி அப்படின்ட்டு அடிக்கிறீங்க. இப்போ அவரும் எந்திரிச்சிட்டு, என்னடி வயன் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், தூங்கு அப்படின்ட்டு உங்களை படுக்க வச்சு ஒரு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தூங்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. எந்திரி ஃபஸ்ட்டு, ஜேஹோப் எப்படி நீ ஒத்துக்க வச்சா அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்ல. அப்போ ஜேகிக்கு தூக்கமே போச்சு. என்னை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டியா, ஃபஸ்ட்டு ஜேஹோப்பை எப்படி கன்வின்ஸ் பண்ண அதை மட்டும் சொல்லு. யார் கன்வின்ஸ் பண்ணா? அப்படின்னா அவர் ஏமாத்திட்டியா? அது இங்கே பாரு, கேள்வியெல்லாம் கேட்காத, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஜேகே அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணாமல் அப்படியே ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சொல்லிட்டு போ, என்ன பண்ண அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஒரு மாஸ் மேக் பண்ணுறாரு. என்னன்னா நேற்று ஜேஹோப் ரொம்ப ஆர்வமாக வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்திருப்பாரு, ஏன்னா அவங்க கூட ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு. அப்போது டியாங் வேணும்னே ஜேஹோப்பை தடுத்துருப்பாரு. ஏன்னா ஜேகே தான் டியாங் கிட்ட, டியாங் நீ எனக்காண்டி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்?
அது இன்னைக்கு நீ ஜேஹப்பை வைன் ரூமுக்கு போகவே விடக்கூடாது. ஏன்னா ஏன் போக விடக்கூடாது? அது நான் இன்னைக்கு வைன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் ஜேகே, 3 நாளைக்கு முன்னாடி தானே இருந்த, மறுபடியும் நீ இருக்கணுமா என்ன? இன்னைக்கு ஜேஹப்போட டே, அவன் தான் இருப்பான். ஏய் என்ன டியாங், நீ எனக்கு தானே க்ளோஸ், ப்ளீஸ். நான் உன்னோட ஒர்க்கையும் சேர்த்து நானே ஆஃபீஸில் பார்க்குறேன், ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு ஜேகே கேட்டிருப்பார். இந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் டேங் ஒத்துருப்பார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஜேகே அவருக்கு பதிலாக வேலை பார்க்குறேன்னு ஒத்துக்கிட்டனால டியாங் இதுக்கு ஒத்துந்துருப்பார். ஓகே இதுதான் லாஸ்ட்டு, ஓகேவா? ஓகே தேங்க்யூ டியாங் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, டியாங்கும் ஜேகேவும் தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. அதனால தான் டியாங் ஜேஹப் உங்கள் ரூமுக்கு வரலான்னு வரும்போது சென்டரில் வந்து தடுத்துட்டு, ஜேஹப் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும், என் கூட வரியா அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பாரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக. அப்போ ஜேஹப், டே எனக்கு வேலை இருக்குடா, இன்றைக்கி நான் தானே வயன் கூட விட்றா என்ன அப்படின்ட்டு சொன்னாலும் கேட்காம, சரிடா போவியான், ஃபஸ்ட்டு இந்த பாலை குடி. பாலை குடிக்கணுமா? எதுக்குடா? உனக்கு கொஞ்சமாச்சும் எனர்ஜி வரும்ல, கொஞ்சம் குடிடா, என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு ஏதோ கன்வின்ஸ் பண்ணி அந்த பாலை ஜேஹப்பை குடிக்க வச்சுருப்பாரு டியாங். அதில் வர கொஞ்சம் தூக்க மருந்த ஜேகே தான் கலந்து விட்டுருப்பாரு. இதை போய் குடிக்க வை, அவன் தூங்கிடுவான், அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது அப்படின்ட்டு. அதை நம்பிக்கிட்டு தான் டியாங் இந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஜேஹப்பும் பாவம் அது தெரியாமல் அந்த பாலை குடித்து அவர் ரூம்லேயே மட்டையாக இருந்திருப்பார். மிஷன் சக்ஸஸ் அப்படின்ட்டு டியாங் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜேகே உங்கள் ரூமுக்கு வந்தது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே ஜேகே வந்து டோர் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக ஜேஹோப் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. அவர் ஜேகேவை பார்த்துட்டு, ஏய் ஜேகே, நீ வயன் ரூமில் என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்க, ஆனால் ஜேகே அதுக்கும் ஆன்சர் பண்ணாமல் அப்படியே வெளில வராரு. அப்போ டியாங், டே என்னடா சக்ஸஸா அப்படின்ட்டு தம்ஸ் அப் காமிக்க, அப்போ ஜேகே சிரிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஜேஹோப்புக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. டே உங்கள் 2 பேரையும் அப்படின்ட்டு கடுப்பாயிட்டே பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஜேஹோப் அப்படின்ட்டு உள்ளேருந்து நீங்கள் கூப்பிட, உங்கள் வாய்ஸை கேட்டுட்டு ஜேஹோப் அப்படியே திரும்பி உங்களை பார்க்க, இப்போ அவரோட கோவம்லாம் தணிஞ்சு அப்படியே அவரோட ஃபேஸ் சாஃப்ட் ஆகுது. நீங்கள் தான் ரூமில் பெட்டில் ஒன்லி பெட்ஷீட்டை மட்டும் கவர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு ஜேஹோப்பை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்கள அப்படி பார்த்துட்டு அவரோட கோவம்லாம் எங்கே பறந்து போச்சோ தெரியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஆன மாதிரி அவங்கக்கிட்ட அப்படியே வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, டோர் அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம இதோடையே இந்த போனஸ் பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த போனஸ் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, என்னால் அதெல்லாம் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் இருக்கேன். ஸோ இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோச்சும் போட்டுருணும் அப்படின்ட்டு தான் நான் கஷ்டப்பட்டு வீடியோலாம் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதில் நீங்கள் லாங்கான எஃப்எஃப்எல்லாம் சொன்னீங்கன்னா சத்தியமாக என்னால் முடியாது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட 36 ரிக்வெஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னால் நியூ ரிக்வெஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என் மேலே எதுவும் கோச்சிக்காதீங்க, ரிப்ளை பண்ணல, அக்செப்ட் பண்ணல, வீடியோ போடல அப்படின்ட்டுலாம் எதுவும் கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் என்னவும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஷாட்டில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய்.